சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ஈஸ்வரி இது? அழகு இப்ப இப்படி மாறினா? நீ மாமா வீட்டுக்கு போறேன்னு சொன்னோன்னு அவ்வளவு பயம் வந்துருச்சு அவனுக்கு. பயம் இல்லத்த, பாசம். விடுங்க, உங்க புள்ள இப்படியே இருக்கட்டும், அதான் நமக்கு நல்லது. சரிங்க அத்தை, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. அண்ணி. வாங்க தம்பி. கதிரோட நிச்சயதார்த்தம் விஷயமா ஜோசியர்கிட்ட பேச சொன்னனே, என்னாச்சு? அண்ணி, நான் கதிர்கிட்ட பேசினேன். அவ என்னடான்னா, டாடி நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கல, எனக்கு 2-3 நாள் டைம் கொடுங்கன்னு சொன்னா. அதான் கதிர் முடிவை சொன்னதுக்கு அப்புறம் ஜோசியரை வர சொல்லலான்னு இருக்கேன் அண்ணி. ஓ, அதுவும் சரிதான். இங்க பாருங்க, ஏற்கனவே அழகு சுந்தரம், ரம்யா இவங்களோட கல்யாணத்துல ஒரு பெரிய போராட்டமே நடந்துருச்சு. இனிமே அந்த மாதிரி எல்லாம் நடந்துடக்கூடாது. அவங்க கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கதிரோட சம்மதம் ரொம்பவே முக்கியம். அவன் சரின்னு தலையாட்டினதுக்கு அப்புறம் ஃபர்தரா நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். சரியா? சரிங்க. அப்பனே முருகா, அழகா சொல்லு. அழகு சித்தப்பு, உடனடியா நம்ம டீம் ஆளுகளெல்லாம் கூட்டுக்கிட்டு நம்ம மொட்டை மாடிக்கு வந்துரு. ஓவர் ஓவர். என்ன திடீர்னு கூப்பிடுற? ஓவர் ஓவர். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓவர் ஓவர். அழகு, ஈஸ்வரி வேலைக்கு போக விடாம தடுக்கிற விஷயமா இருந்தா நான் அங்க வரல. மீட்டிங்க கேன்சல் பண்ணு. ஓவர் ஓவர். சித்தப்பு, இப்ப நம்ம பேச போறது ஈஸ்வரி விஷயம்தான். ஆனா அவளை வேலைக்கு போகாம தடுப்போமே, அது கிடையாது. நான் சம்பந்தப்பட்ட விஷயம், என்னுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஓவர் ஓவர் ஓவர். அப்படி நான் இப்பவே நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். ஓவர் ஓவர். சீக்கிரமா வா. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. எனக்கு கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த மீட்டிங்க சாவகாசமா சாயங்காலமா வச்சிருக்கால. அத்த, என் வாழ்க்கையே அந்தரத்துல ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அத பத்தி பேசலான்னு அவசரகால நடவடிக்கையா நான் இந்த மீட்டிங்க கூட்டி இருக்கேன். நீங்க என்னடான்னா கிச்சன்ல வேலை இருக்கு, மொட்டை மாடியில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி, கோவிச்சுக்காத அழகு. விஷயம் என்னன்னு சொல்லு. 4 பேரும் தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கங்க. இனிமேல நான் ஈஸ்வரிய வேலைக்கு போவேனான்லாம் சொல்ல போறது இல்ல. ஈசு அவ இஷ்டப்பட்ட வேலைக்கே போகட்டும். பாசே, உன்னோட திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? மனமாற்றத்துக்கு என்ன காரணம்னா, இந்த பிரச்சனையை கிளப்பினாதான் அவ மாமா வீட்டுக்கு போயிருவேன்னு தினம் என்னை மிரட்டுறாளேடா, அதுதான் காரணம். சரி அழகு, மீட்டிங் முடிஞ்சுதா? இல்ல, குக்கர்ல சாதம் வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். குக்கர் விசில் அடிக்கும். இப்ப எனக்கு வர்ற கோபத்துக்கு யார் அடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன் கோவப்படுற அழகு? டீம்ல ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்தா பரவாயில்ல, இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? நான் இன்னும் அந்த முக்கியமான விஷயத்தையே சொல்லி முடிக்கல சித்தி. இங்க பாருங்க, இப்பதான் நான் அந்த விஷயத்த சொல்ல போறேன். அது என்னன்னா, ஏற்கனவே எனக்கு ஏற்பாடு செஞ்ச முதலரவு நின்னு போச்சுல்ல, அதை இப்ப நடத்தி ஆகணும்னு நீங்க அம்மா கிட்ட சொல்லணும். அழகு, உனக்கு எத்தனை தடவை தான் முதல் ராத்திரி வைப்பாங்க? அதுதான் ஏற்கனவே நடந்துருச்சே. இல்ல சித்தி, நீங்க கேக்குற கேள்வி சரிதான். ஆனா அன்னைக்கு ஈஸ்வரி பரீட்சைக்கு படிக்கணுங்கிறதுக்காக நானே அதுக்கு புத்தகத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து படிக்க சொல்லிட்டேனா, அதனால அன்னைக்கு எதுவுமே நடக்கல. அச்சச்சோ. அத பத்தி நானும் உங்க யார்கிட்டயும் சொல்லல. இங்க பாருங்க, அதனால அப்ப நின்னு போன சாந்தி முகூர்த்தம் இப்ப நடக்கணும்னு சொல்லி நீங்க தான் எல்லாருமா சேர்ந்து அம்மா கிட்ட பேசணும்.
மாப்பிள இத பத்தி நீங்களே அன்னிக்கிட்ட பேச வேண்டியதுதானே? என்னத்த உங்களுக்கு இந்த இங்கீதம் சங்கீதம்லாம் தெரியாதா? நானே போய் அம்மா கிட்ட அம்மா அம்மா எனக்கு முதராத்திரி வைமா அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? அப்படி கேட்டா அது நல்லாவா இருக்கும்? வீட்டில் இருக்கிற பெரியவங்க நீங்க எல்லாருமா சேர்ந்து அம்மா கிட்ட போய் அழகுக்கும் ஈஸ்வரிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம்லாம் எதுவுமே நடக்கலையே, அதுவும் வேற அப்படியே அந்த காரணம் இந்த காரணம்னு தள்ளி தள்ளி போயிருச்சு, அதனாலதான் ஒருவேளை 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களோன்னு அவங்களுக்குள்ள அந்யோன்யம் வரணும்னு தள்ளி போன விஷயத்த இன்னைக்கே எப்பனாலும் சரி சட்டுப்புட்டுன்னு ஆரம்பிக்க சொல்லி நீங்க தான் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பதான் அவங்க சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியா சிறப்பா வாழ்வாங்கன்னு சில பல கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்லி நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். பண்றீங்களா? இங்க பாருங்க, என்ன திருன்னு முழிக்கிறீங்க? புண்ணியமா போகும். இருண்டு போய் கிடக்குற என் வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. விளக்கேத்தி வைக்கிறீங்களா?